ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பில் சித்தார்த் விஸ்வநாத் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் சொர்க்கவாசல். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படம் வந்து ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்ட கேரக்டரில் வந்து ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்கிறாரு. ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்டுள்ள இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மெட்ராஸ் மத்திய சிறையில் வந்து கைதியாக இருக்கிறாரு செல்வராகவன். சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒட்டுமொத்த சென்னையை ஆட்டி படைச்சிக்கிட்டு வராரு. கட்ட பஞ்சாயத்து, போதை மருந்துன்னு பலவிதமான குற்றங்களை செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. செல்வரனுடைய சாம்ராஜ்யத்தோட கதை ஒரு பக்கம் இப்படி நகர்ந்து போயிருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஆர்கே பாலாஜியோட கதை துவங்குது. கையேந்தி போய் நடத்திட்டு வர்றாரு ஆர்கே பாலாஜி. அவர் வந்து ஒரு புதிதாக ஹோட்டல் திறக்கணும், தன்னோட காதலிக்கு தன்னை காதலிக்கும் பெண்ணை வந்து கரம் பிடிக்கணும், அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு உண்டான ஒரு கனவோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயத்தில் திடீர்னு போலீஸாரால் கைது செய்யப்படுற பாலாஜி செல்வராக இருக்கிற அதே சென்னை சிறைக்கு வந்து கொண்டு வரப்படுறாரு. தான் உண்டு தன் வேலை உண்டு இன்னும் இருக்கிற ஆர்கே பாலாஜிக்கு அவர் ஏன் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டார், இதுக்கும் செல்வராகவனுக்கும் என்ன சம்பந்தம், இறுதியில் என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த படத்தோட கதை. மெட்ராஸ் மத்திய சிறையில் 1999 நடந்த கலவரத்தை மையமாக வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத். எடுத்துக்கொண்ட கதைக்களம், அதை விறுவிறுப்பாக ஆக்ஷன் நிறைந்த திரைக்கதையில் கொண்டு வந்த விதம் அப்படின்னு படத்தை ரொம்ப சிறப்பாகவே இயக்கியிருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் கதாபாத்திரத்தை வடிவமைப்பும் சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை நகைச்சுவை நாயனாக மட்டுமே நடித்து வந்த நம்ம ஆர்ஜே பாலாஜி முதல் முறையாக தனது மறுபக்கத்தோட நடிப்பை வந்து இந்த படத்தில் வந்து பிரதிபலிச்சிருக்காருன்னு சொல்லலாம். சிறையில் அவர் படுற கஷ்டங்கள், சொல்ல முடியாத துன்பங்கள், பயம், கோபம் அப்படின்னு சொல்லி அனைத்து இடத்துங்களையும் தன்னோட நடிப்பை வந்து 100% வந்து இது பண்ணி ஸ்கோர் பண்ணிடுறாரு. சிறையில் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறதா அப்படிங்கிறது வட சின்ன படத்தில் நம்ம ஏற்கனவே அதிகமாக பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம். சிறைக்கு வெளியில் தான் அரசியல் நடக்குதுன்னா, சிறைக்கு உள்ளேயுமே அரசியல் நடக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து எடுத்துக்காட்டியிருக்கிறார் இயக்குனர் சித்தார்த் அவர்கள். திடீரென கைது செய்யப்பட்ட பாலாஜி சிறைக்குள் வரும்பொழுது எப்படி இருந்தால், இந்த சிறை எப்படி அவரை மாற்றியது அப்படிங்கிறத வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள்லாம் என்னென்ன, இறுதியில் அவருடைய எண்ணம் வந்து எப்படிலாம் மாறுச்சு, அவரோட கதாபாத்திரமாக வந்து ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதே மாதிரி மற்ற கதாபாத்திரங்களாக இருக்கிற செல்வராகவன், சானியா ஐயப்பன், நட்டி நடராஜ், பாலாஜி சக்திவேல் உள்ளிட்ட எல்லாருமே அவங்களோட நடிப்பை வந்து பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்குமே வந்து நடிக்கிறதுக்கு இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு டைரக்டர். பின்னணி இசை வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. ஒவ்வொரு காட்சிகளுக்கும் மிரட்டலான பின்னணி இசையை கொடுத்துருக்காரு இசையமைப்பாளர் கிறிஸ்டோ டேவியர். த்ரில்லர் ஆடியன்ஸை வந்து இந்த படம் கண்டிப்பாக கவருமே தவிர, ஆனால் மற்ற ஆடியன்ஸுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகுமாங்கிறது தான் தெரியலை. ஆனால் அதுவே இந்த படத்தோட மைனஸாக பார்க்கப்படுது. இனி வரும் நாட்களில் இந்த படம் எந்த அளவுக்கு வரவேற்பு பெறுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.